ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21 2 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய பதிலளிக்கும் ஒரு காரியத்தை, ஒரு விதத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக அவர் பதில் அளிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு வருகிறது. ஆனால் அது எந்த விதத்தில் அது நம்முடைய வாழ்க்கையோடு இசைந்து செயல்படும் என்பதை நம்ம புரியணும். நம்ம ஒரு காரியத்தை நம்ம நன்கு அறிவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே புதிய ஏற்பாட்டின்படி சொல்ல போனால் நாம் உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தையும் கேட்பது சரியல்ல. உலகத்தின் காரியத்திற்காக ஜெபித்து கர்த்தரிடத்திலே கேட்கிறதை ஆண்டவர் ஒருபோதும் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே கர்த்தர் அதை அனுமதிப்பது இல்லை. புதிய ஏற்பாடு மட்டும் இல்ல, ஹோல் பைபிள் கான்செப்ட் அதுதான். ஆனா புதிய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவாக அதை குறித்து தெளிவான காரியங்கள் இருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டையும் அந்த கான்செப்ட் இருக்கத்தான் செய்கிறது. சங்கீதம் 34:10 பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல கூட ஆண்டவர் அவரை தேடும் போது நமக்கு பதில் அளிக்கிறேங்கிறார். புதிய ஏற்பாட்டில பார்க்கும்போது மத்தேயு 6:33 பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுக்கிறேங்கிறார். அப்ப உண்ண உணவு, இடுக்க உடை, இதெல்லாம் தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பேசிக்கான தேவையான காரியங்கள் இதாங்க சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் நம்ம கர்த்தரை தேடினாலே கிடைக்கும். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 3வது நிருபத்திலே 2வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். இப்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம உலக காரியங்களுக்காக ஜெபிக்காமலே நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார், விண்ணப்பங்களை ஏறெடுக்க சொல்றார், நினைக்க சொல்றார், அவைகளுக்கு மேலாக பதிலளிப்பேங்கிறார். அப்ப இந்த வசனத்தினுடைய காரியம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். இந்த வசனம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே ஒரு ஜெபம் அழகாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பவுல் செய்த ஒரு ஜெபம். இது நீங்க பாத்தீங்கன்னா 15வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் வரும். அந்த பிரேயர் ஒரு ஆழமான ஒரு பிரேயர். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் உங்களுக்கு தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்திலே அந்த ஜெபத்திற்கு பதில் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் முழுக்க 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 ஆவிக்குரிய தன்மை உள்ள காரியங்கள் இல்லையா? அவருடைய அன்பின் ஆழம் அகல நீள உயரம் அதை நம்ம அறியணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நாம் வல்லவர்களா இருக்கணும். ஒவ்வொரு வசனமும் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. அவர் கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பவுமே சார்ந்ததாகத்தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? விசுவாசத்தினால கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணவும் அவருடைய அன்பிலே நாம் நிலை பெற்றவர்களா இருக்கணும். சகல பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அந்த அன்பினுடைய அளவை நாம் அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் நான் சொல்றேன். உலக காரியங்கள் எதையுமே ஆண்டவர் மென்ஷன் பண்ணல. அப்படி கர்த்தர் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட மேலான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பதிலும் கூட பாத்தீங்கன்னா மிகவும் மேலானதா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது, ஆத்துமாக்கள் இருக்கிறது, உலக காரியங்கள் இருக்கு, எல்லாம் வேற வேற வேற. நம்ம உலக காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமலே கொடுக்கப்படும். கேட்காமலே நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல ஆத்துமாக்களையும் கர்த்தர் கேட்க சொல்றார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படும்படி செய்யப்படுகிற விண்ணப்பங்கள். இதுக்கும் கர்த்தர் நமக்கு கேளும், நான் தரேன் அப்படிங்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியங்கள் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தை விட ஒரு லெவல் மேல கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அவருடைய ஆவியை உள்ளான மனுஷனிலே நம் வல்லமையாய் பலப்படணும். கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தினால கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வாசமா இருக்கணும். இப்படிப்பட்ட மேலான ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற விதம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இல்லையா? அதிகமாய் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், அதாவது ஆங்கில வேதாகமத்தில் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் என்று அதிகமாய், அளவுக்கு அதிகமாய் வேண்டிக் கொள்ளுகிறதை விட அந்த லெவலுக்கு மேல கர்த்தர் நமக்கு செய்கிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு ஆவிக்குரிய சென்ஸ்ல ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துறார். ஆவிக்குரிய வாஞ்சைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நாடும் பொழுது அவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு தெய்வ பிள்ளை நம்ம உலக காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்காமலே இருந்துடக்கூடாது. எதுக்கு? ஆவிக்குரிய காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். உலக காரியத்துக்கு தான் வேண்டாம் சொல்றோமே தவிர ஆவிக்குரிய விஷயங்களுக்கு நீங்க அதையும் சேர்த்து வச்சு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்க போக்கஸ் பண்ணணும். ஆத்துமாக்களின் விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய இருதயத்தை போக்கஸ் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறாரு, நமக்கு கொடுக்கிற பலன் மிகவும் பெரியதாக இருக்கிறது. வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட மிகவும் அதிகமாய். நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுதுறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதற்கான ஸ்திரியை பத்தி சொல்றாரு. அவ விருப்பத்தை அப்படி நிறைவேற்றி கொடுத்தார். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்ற ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் எப்படி இருக்குதுன்னா, நம்ம வேண்டிக் கொள்வதை விட அதிகமா இருக்கிறது, நினைப்பதை விட அதிகமா இருக்குது. அவருடைய சமூகத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது மிகவும் நிரம்பி வழியக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் நமக்கு மேலான காரியத்தை நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே, கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை என்றைக்கும் மேலானதை தேடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மேலான காரியங்களை வாஞ்சிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மேலான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இதுதான் முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாத்த விட மேலானது ஆவிக்குரிய காரியங்கள். அதுல ஸ்டாண்டர்டா இருக்கணும், அதுல ஸ்டடியா இருக்கணும், அதுல நம்ம பலப்படணும், அதுல நம்ம வளரணும், அதுல நம் மூலமா
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இதற்காகவே ஆண்டவர் நம்மிடத்துல மிகவும் எதிர்பார்க்கிறார். அதனால இந்த நாட்களிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போக்கஸ் பண்ணுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெபங்களாக ஏறிடுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்காக அதிகமாய் ஜெபிங்க. நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எல்லாவற்றையும் விட மிகவும் விலையேற பெற்றது. அதனால் இந்த நாட்களிலும் தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய விஷயங்களுக்காக நம் ஆண்டவரை தேடுதல் என்பது மிக 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 முக்கியம். அதனால இந்த நாட்களிலும் நீங்க வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தர் மகிமையாக ஆசீர்வதிக்கிறார். எலிசா இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்திலே அவரை உறுதியாய் பின்பற்றி கொண்டு வருகிறார். அவர் உண்மையாய் முழு இருதயத்தோடு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போறார். அப்போ அவருடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய காரியம். எலியா கேட்கிற, உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யட்டும்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாய் வேணும். அப்போ அவருடைய மைண்ட் ஃபுல்லா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்திலே அவருடைய இருதயம் நிறைஞ்சிருந்தது. ஆண்டவரும் எலியாவும் அந்த நேரத்திலே அவரை கொண்டு போய் கடைசியில் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ அதை காண்பாயானால் அப்பொழுது இவைகள் உனக்கு கிடைக்கும், இதெல்லாம் உனக்கு கிடையாது என்று. ஆகினால் எலிசா விடவே இல்லை. தொடர்ந்து உறுதியாய் அவரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனார். உறுதியாக அவரை பின்பற்றி கொண்டு போனார். கர்த்தர் கவனித்தார், கர்த்தர் கனப்படுத்தினார். அவர் வேண்டிக் கொண்டது போலவே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் எலிசா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதனால் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய காரியத்தை, மேலான காரியத்தை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலான காரியத்துக்கு ஜெபிங்க, மேலான காரியத்தை வாஞ்சிங்க, மேலான காரியத்தை தேடுங்கள், மேலான விதத்தில் கர்த்தருக்காக நில்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் சிந்தனை எல்லாம் இனிமேல் மேலானவற்றை நாட வேண்டும். உலகத்தின் காரியங்களிலே ஈடுபடாதபடிக்கு என் சிந்தனை ஆவிக்குரிய மேலான காரியங்களை நாடி தேட வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதைகளை நடத்தி ஒவ்வொரு நாளிலும் பலத்தாளங்களை இடை கட்டி உம்முடைய சாயலாக தாமைகளை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் நடத்துங்க. மேலான ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சோதரி என் முடிவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே.